இந்த சாப்டரோட ஸ்டார்ட்ல ஹீரோ சம்மன் செய்த நைட்ஸை காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் மெடல் கோலம் நைட், இதோட பெயர் அக்கலான். இத பார்த்த ஹீரோ, இது எனக்கு ரோபோட் போல தான் இருக்கு என ஹீரோ சொல்ல, அந்த கோலம் சொல்லுது, மாஸ்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, இனி மாஸ்டரை பாதுகாக்க தொடங்கிருது. அடுத்த நைட்டாக நைட் ஆஃப் த ஹோலி ஸ்கை ஆர்டர், இவளுடைய பெயர் சியாம் மியால். இவளை பார்த்த ஹீரோ, இவளுக்கு விங் உள்ளது, இவர்கள் மனிதர்கள் இல்லை என நினைக்கிறேன். பிறகு ஹீரோ அவர்களிடம், நீங்கள் என்னுடைய உதவியாளர்களா அல்லது வேறு ஏதுமா என ஹீரோ கேட்க, அதற்கு கோலம், மாஸ்டர் உங்களுக்கு விருப்பமான எந்த கட்டளையையும் எனக்கு நீங்கள் இடலாம் என சொல்ல, அடுத்து ஹீரோ அந்த சியாமிடம் கேட்க, அவள், நீங்கள் கரப்ஷன் அண்ட் டார்க்னஸ் இந்த பாதையை தவிர எங்கு சென்றாலும் உங்களை ஃபாலோ செய்வேன் என சொல்ல, ஹீரோ நினைக்கிறான், இந்த கோலம் நைட் என்ன சொன்னாலும் கேட்கும், அந்த ஏஞ்சல் லைக் நைட்டான சியாம் கெட்ட காரியங்கள் எதையும் செய்ய விரும்பவில்லை. எனக்கு இன்னும் இவர்களைப் பற்றிய இன்ஃபர்மேஷன் தேவை. இந்த டஞ்சனை விட்டு வெளியேற முன் அனைத்து இன்ஃபர்மேஷனையும் தெரிந்து கொள்ள வேண்டும். பிறகு ஹீரோ அவர்களிடம், உங்களுக்கு தூக்கம் அல்லது சாப்பாடு தேவைப்படுமா என கேட்க, கோலம் சொல்லுது, எனக்கு சாப்பாடு தேவையில்லை, நான் டேமேஜ் ஆனா செல்ஃப் ரிப்பேராக மேனா தேவைப்படுகிறது. அப்புறம் அந்த சியோம் சொல்றாள், என்னால் உணவு உண்ணுவதன் மூலம் எனர்ஜி பெற முடியும், இருந்தாலும் நான் மேனாவை உட்கொள்வதன் மூலம் அதிக எனர்ஜியை பெற முடியும். நாங்கள் தயார் நிலையில் இருக்கிறோம், குறிப்பிட்ட லொகேஷன் எதுவும் இல்லை என சொல்ல, ஹீரோ சொல்றான், செய்யோம் என்றாலும் பரவாயில்லை, இந்த ஹியூஜ் கோலம் நைட்டை எங்கு மறைத்து வைப்பது என சொல்லிவிட்டு, ஸ்கில் லிஸ்டில் சம்மன்களை வைக்கக்கூடிய ஸ்டோரேஜ் ஸ்கில் ஒன்றை பார்த்தேன் என நினைக்கிறேன். இப்ப நான் வேறொரு டஞ்சனிற்கு சென்று அங்கிருந்து ஸ்கில் ரிவார்டை பெற வேண்டுமா என நினைத்து போனில் டஞ்சன் லொகேஷன் டிராக்கிங் ஆப்பில் டஞ்சன் ஒன்றை பார்க்கிறான். அடுத்த சீன்ல டஞ்சனுக்கு வெளியே 3 பேர் நின்று பேசுறானுங்க. அவன் தனியா போனதால காயப்படாம டஞ்சனை கிளியர் பண்ணவே முடியாது என்று சொல்லிக்கொண்டு உள்ள போக பார்க்க என்னத்தையோ பார்த்து ஒருத்தர் ஷாக் ஆயிரான். என்னன்னு பார்த்தா ஹீரோ வெளியே வந்துட்டான். ஹீரோ இவனுங்களை பார்த்தா ஸ்கேவெஞ்சர் குரூப்பை சேர்ந்தவனுங்களை போல தான் இருக்கு என நினைச்சிட்டு, நீங்க யாருடா, நல்ல இன்டென்ஷன்ல யாரும் டஞ்சன் வாசல்ல நிக்க மாட்டாங்க, அதுவும் உள்ளுக்குள்ள ஆள் இருக்கும்போது என கேட்க, அதான் நாங்க கிளம்பி கொண்டிருந்தோம் என்று சொல்லி போக பார்க்க, அந்த கோலம் அவனுங்க பேசினதையெல்லாம் ஹீரோக்கு வாய்ஸ் ரிப்ளை மூலம் போட்டு காட்ட, ஹீரோ பாராட்ட அந்த சிஎம் ஸ்வாடை எடுக்க, அந்த 3 பேர்ல அந்த கருத்த கோட்டு போட்டவன் ஹீரோட்ட மன்னிப்பு கேட்க, மத்தவன், இங்க ஒருத்தன் தனியா வந்திருக்கானா, அவனைத்தான் தேடி வந்த நாங்க என்று சொல்ல, ஹீரோ நினைக்கிறான், இவனுங்க சொல்றத பார்த்தா இவனுங்க என்னத்தான் டார்கெட் பண்ணி வந்திருக்கானுங்க, நான் ரேங்க் டஞ்சனுக்குள்ள போனதால என்னை ஈஸியா கொன்னுடலாம் என்று நினைச்சு வந்திருக்கானுங்க போல என்று ஹீரோ நினைச்சபடி நிகர அவனுங்கள ஒருத்தன் சொல்றான், கோல்டன் நைட்ஸ், உங்களை ஃபாலோ பண்ற எண்ணம் எங்களுக்கு இல்லவே இல்ல என்று சொல்ல ஹீரோ, ஏய் நீங்க தேடி வந்தவன் நான் தான் என்று சொல்லி அவனேட ஆர்மரை கலட்ட, அதுல ஒருத்தன், நான் சொன்னது சரிதான் என்று சொல்ல மற்றவன், இது சரிப்புல பாக்குற நேரம் இல்ல, நாம இவங்கிட்ட பிரச்சனையே செய்திருக்க கூடாது, இது உனக்கு தெரியாதடா என அந்த கருத்து கூட்டு போட்டவனிடம் கேட்க, அவன், இவன் எனக்கு தெரியும், இவன் ஒரு ஸ்டாஃப் என்று சொல்லி, இவன் ஒரு நான் கம்பேட்டன்ட் அவேக்கனராகத்தான் இருக்கணும் என்று சொல்ல ஹீரோ, என்னுடைய சக்தியை மறைச்சது என்னுடைய தப்பு தான், இருந்தாலும் ஸ்கேவெஞ்சர்ஸான உங்களை இங்கிருந்து போக விட முடியாது, அக்லான், சியோமேல், நாம ஆளுக்கு ஒருத்தரை பார்த்துக்கலாம் என சொல்ல, இதை கேட்டவனுங்க ஆளுக்கு ஒரு திசையில ஓட, ஹீரோ செம்மையல், நீ லெஃப்ட்ல போ, அகாலா நீ ரைட் போ என சொல்லிக்கொண்டு ஓட, அந்த செம்மையல், ஹோலி ஸ்கை ஆர்டரின் பெயரால் உன்னை பனிஷ் பண்ணுவேன் என சொல்ல பிறகு, அந்த அகாலான், கமாண்ட் கிடைச்சது, மாஸ்டர் நான் அகாலான், நைட் ஆஃப் த கேலக்ஸி ஆர்டரின் பெயரால் அட்டாக்க தொடங்குறேன் என சொல்ல, இதெல்லாம் கேட்ட ஹீரோ ஓடக்குள்ள நினைக்கிறான், அவனுங்களை பிடிக்க சொன்னா அதுங்க இரண்டும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொண்டு இருக்குதுங்க. பிறகு ஹீரோ, அவனுங்களுக்கு என்னோட ஐடென்டிட்டி தெரிஞ்சிருச்சு, அதனால ஒருத்தனை விட்டாலும் என் உயிருக்கு ஆபத்தாகிடும், அவனுங்களை பிடிச்சே ஆகணும் என நினைத்து ஹீரோ ஒருத்தனை பிடிக்க பாய அவன் வேகமா ஓடிட்டான். அவனை துரத்துக்குள்ள ஹீரோ நினைக்கிறான், இவன் எஸ்கேப் ஆகிறதுல செம்ம ரேங்கா இருப்பான் போலையே. இப்போ அந்த ஓடுறவனை காட்டுறாங்க. அவன், நான் அவனை விட்டு தூரமா வந்துட்டேன் என சொல்லி கொண்டு போக, ஹீரோ உனக்காக தான் வெயிட் பண்ணி கொண்டு இருந்தனா என சொல்லி ஸ்வாட நீட்ட, அவன் திரும்ப ஓடக்கொண்டே யோசிக்கிறான், இது இப்படியே போனா நான் டஞ்சனுக்குள்ள தான் போகணும் என நினைச்சிட்டு ஓட, ஹீரோ ஒரே ஷார்ட் ஸ்லாஷ்ல அவன் கதையை முடிச்சிட்டான். பிறகு ஹீரோ சொல்றான், இவனுங்க தப்பிக்க டஞ்சனுக்குள்ள தான் போவாடுங்க என எனக்கு தெரியும், அதான் நான் டஞ்சன் என்ட்ரன்ஸ்க்கு வந்தேன் என சொல்லிட்டு அவன்ட போன்ல உள்ள மெசேஜை பார்த்த ஹீரோ, இந்த ஸ்கேவெஞ்சர்களுக்கு டீமன் வர்ஷிப்பர் ஒருவன் சப்போர்ட் பண்றானா என மெசேஜ் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு இருக்க, அந்த கோலம் வந்து, மாஸ்டர் நான் எனிமியை பிடிச்சிட்டேன் என சொல்ல, அவன் பறந்து வந்து இறங்கிறத பார்த்த ஹீரோ, அவனை பிடிக்க வானத்துல பறந்தாயா, அதுவும் எல்லாருக்கும் தெரியற மாதிரி என சொல்லி தலையில கை வைத்தபடி நிற்க, பின்னால அந்த சியோம் கமாண்டர், நீங்க தந்த மிஷனை முடிச்சிட்டேன் என்று சொல்ல, அடுத்த சீன்ல நோட்டீஸ் போர்டுன்னு ஒன்றை காட்டுறாங்க. அதுல சியோமியால், ஆக்கலான் 2 பேரை போட்டோவையும் போட்டு, இந்த டீமை இதுக்கு முன்னால பார்த்ததே இல்ல,
இவங்களால பறக்கவும் முடியுது, அதோட அவங்கள பார்க்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க என்றெல்லாம் இருக்க, இதை பார்த்த ஹீரோ உடனே ஃபோட்டோ எல்லாம் பரவிருச்சு. இங்கே ஆட்கள் வாரத்துக்கு முன்னால இங்கேருந்து போயே ஆகணும். பிறகு ஹீரோ அவனோட நைட் 2 பேர்கிட்டையும் அவனுங்க வேகமாக முடிச்சிட்டு எனக்கு பின்னால வாங்க என்ன சொல்ல, அதுக்கு அவங்க சரி மாஸ்டர் என்று சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு திசையில அவங்க பிடிச்சவனுங்களை தூக்கி கொண்டு போக ஹீரோ நினைக்கிறா இவங்க 2 பேரும் எல்லாத்தையும் வேகமாகவே செய்றாங்க. அடுத்த சீன்ல சிஸ்டம் விண்டோல நீங்க ஈவில்களை அழிச்சு சிவல்ரிய நிலைநாட்டியுள்ளீர்கள். உங்களுக்கு தேவையான ரிவார்டை தேர்ந்தெடுங்கள் என உள்ளதை பார்த்த ஹீரோ, இப்ப எனக்கு தேவை ஸ்கில் பாயிண்ட் தான். ஏனென்றால் நைட்டு 2 பேரையும் தங்க வைக்க ஒரு இடம் வேணும் சொல்லி லெஜெண்டரி ஸ்கில்லான த டைமென்ஷன் கேட் டு நைட் சாங்சுவரி எனும் ஸ்கில்லை தேர்ந்தெடுத்து டைமென்ஷன் கேட் என சொன்னதும் அங்க ஒரு கேட் வர அதை திறந்து உள்ள பார்த்த ஹீரோ, இது உள்ளுக்குள்ள ரொம்ப கூலாக இருக்கு என சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் தேவைப்படும் போது கூப்பிடுவேன், நீங்க இங்கேயே தயாராக இருங்க என சொல்லிட்டு வெளியே வந்த ஹீரோ இப்பதான் நிம்மதியா இருக்கு என சொல்றான். அடுத்த சீன்ல ஹீரோ தூங்கி எழும்பி ட்ரைமை பார்த்து லேட் ஆகிடுச்சு என சொல்ல, அதுக்கு அந்த செம்யால், அது சரி, ஒரு நைட் எப்பவுமே அதிகாலையில எழுந்து ட்ரைனிங்கோட தான் அந்த நாளை ஸ்டார்ட் பண்ணணும் என சொல்ல, ஹீரோ அவளை பார்த்து, நீ எப்படி இங்க வந்தாய் என கேட்க, அதுக்கு அவள், உங்க கமாண்ட்ல இருக்கிற எந்த நைட்டும் ஃப்ரீயா வந்து போகலாம் என சொல்ல, பிறகு ஹீரோ யாரும் பார்க்காம இருக்க, உன்னை அந்த சாங்சுவரியில இருக்க தானே சொன்னேன் என கேட்க, அதற்கு அவள், அதான் நான் வெப்பன்ஸ் எதையும் கொண்டு வரல, அதோட நார்மல் ட்ரெஸ்ல வந்தேன் என சொல்ல, ஹீரோ, இந்த ட்ரெஸ் எல்லாம் எங்கிருந்து கிடைச்சது என கேட்க, அதுக்கு அவள், சார் அக்காலான் தான் இதை உருவாக்கினார், அதோட அவருக்கு ஏகப்பட்ட திறமை இருக்கு என சொல்ல, பிறகு ஹீரோ, அது என்ன ஒரு ஸ்மெல் வருது என சொல்லி மேசையில் இருந்த சாப்பாட்டை பார்த்து, நீ சமைத்தாயா என கேட்க, அதற்கு அவள், அதை செய்ததும் அக்காலான் சார்தான், அதோட வீடு கிளீன் பண்ணினதும் அவர்தான் என சொல்ல, ஹீரோ நினைக்கிறான் அவன் சுறுசுறுப்பாக இருக்கிறான். அடுத்த சீன்ல சாப்பாட்டை சாப்பிட ஹீரோ, இந்த சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு சாப்பாடை சாப்பிட்டதே இல்ல, இது ரொம்ப டேஸ்ட் இருக்கு. பிறகு அவள் சொல்றா, அவருக்கு உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும்னு தெரியாது, அதனால இந்த சாப்பாடு கொஞ்சம் டேஸ்ட் குறைவாலாம் இருக்கும். அதோட நீங்க வெளியே போக்குள்ள போடுற ட்ரெஸ் எல்லாம் அவரே ஏற்பாடு செய்திருப்பதா சொன்னாருன்னு சொல்ல, ஹீரோ சும்மா யார் அவரு என கேட்க, அதுக்கு அவள், அவர் ஒரு ரூத்லெஸ் காம்பேட் மெஷினாக இருந்தாலும் ரொம்ப சென்சிட்டிவா இருக்காருன்னு சொல்றா. இவங்க அக்லனை பத்தி தான் பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த சீன்ல ஹீரோ வெளியே போ ரெடியாகும் போது அவள், நானும் உங்களோட வரவா என கேட்க, அதுக்கு ஹீரோ, நீ சாங்சுரியில ஏறு என சொல்ல, அதுக்கு அவள், டைமென்ஷன் கேட் எவ்வளவு சீக்கிரமாக திறந்தாலும் அதுக்கு 3 செகண்ட் எடுக்கும், அந்த டைம்ல என்னால உங்களை பாதுகாக்க முடியாதே என கேட்க, ஹீரோ, அதுக்கு 3 செகண்ட் தானே, பரவாயில்ல நீ போ என்று சொல்ல, அதுக்கு அவள், சரி நான் போறேன் சொல்லி உள்ள போனதும் ஹீரோ நினைக்கிறான், நான் இங்கிருந்து போறதுக்கு முன்னாடி ஒன்றை செக் பண்ணணும் என சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் விண்டோவா பார்த்த ஹீரோ, நான் 2 லெவல் மட்டும்தான் கூடியிருக்கேன், ஆனா என்னோட ஸ்டாட்ஸ் எல்லாம் எஸ் ரேங்குக்கு தேவையான ஸ்டாட்ஸை விட கூடியிருக்கு. இதை பார்த்த ஹீரோ நினைக்கிறான், இதுக்கெல்லாம் நான் ஆச்சரியப்படக்கூடாது, நான் இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எபிலிட்டி எல்லாம் எனக்கு கிடைச்ச பிறகுதான் நான் எஸ் ரேங்க்னு வெளியே செல்ல முடியும் என்ன நினைச்சிட்டு போக, பின்னால இருந்த அந்த ஷின் ஐயுங் நேத்து டஞ்சன்ல எப்படி போச்சு என கேட்க, பரவாயில்ல நல்லா தான் போனது, உன்னோட லெசன்ஸ் என்னாச்சு என கேட்க, மார்ஷல் ஆர்ட்ஸ் கிளாஸ்ல பெருசா ஒன்றும் நடக்கல, அதோட என்னோட எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டாஃபை சந்திப்பதும் என்னோட ஜாப் தானே என்ன சொல்ல, ஹீரோ, நான் இன்னைக்கு என்ன செய்யணும் என கேட்க, அதுக்காக, டஞ்சன் ரிப்போர்ட் மற்றும் அப்ரூவலுக்காக மிட்நைட் சன் கில்டு தானே போறீங்க, நானும் உங்க கூட வரேன், ஏனென்றால் அந்த கில்டு அகாடமிக்குள்ள தானே இருக்கு. அடுத்த சீன்ல ஒரு பில்டிங்கை காட்டுறாங்க, இதான் அந்த மிட்நைட் சன் கில்டு பிரான்ச்.